பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் பாண்டியன் இருந்துட்டு சரிங்க நீங்கள் அந்த பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு வீட்டில் ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னத்தை நான் அப்படியே போயிடுவேன், என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, என்னை எதுலேயும் சேர்த்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருதில்ல, அதனால் கோயிலில் வந்து பூஜை சொல்லியிருக்கோம், அதே மாதிரி அன்னதானமாக செய்யலான்னு நைட்டு தாண்டி உங்கள் மாமா சொன்னார் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இல்லைப்பா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நானே தான்ப்பா இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி நம்ம கோயிலில் இவ்வளோ பண்ணுறோமே, ஆனால் அந்த இடத்துல அம்மா இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன, சித்தப்பா தான் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி அப்பத்தாவை நம்ம கோயிலுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அண்ணனுங்க விடணுமே, அண்ணனுங்க வந்து அம்மாவோட பிறந்த நாள் ஏதோ கெடா வெட்டி குலதெய்வம் கோயிலில் பெருசாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அம்மாவை அவங்க அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி வந்துடுறாரு. பழனிக்கிட்டேயும் போய் விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நீ எப்படியாவது அப்பத்தாவை அங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. பழனியும் அதே மாதிரி அப்பத்தா கிட்ட போய் சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.